24,000 அடி ரீச் பண்ண உடனே ஒரு பயங்கரமான வெடி சத்தம் டமால்னு கேக்குது. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஃபுல் காத்து. ஏன்னா அப்போ வந்து உங்க பிளேன் கிட்டத்தட்ட 450, 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கார்ல போறீங்க, 100 கிலோமீட்டர்ல போகும்போது விண்டோ அந்த சன்ரூஃப் எல்லாம் இறக்குனா எப்படி காத்து வருது உள்ள. அப்ப 500 அது மாதிரி 5 மடங்கு காத்து உள்ள வரும்போது எப்படி இருந்திருக்கும். அந்த சத்தத்துல ஃபியூ செகண்ட்ஸ் யாருக்கும் ஒன்றும் புரியல, டிஸ்ஓரியன்டல. ஃபார்ச்சுனேட்லி இந்த சீட் பெல்ட் சைன் வந்து பைலட் ஆஃப் பண்ணல. அதனால எல்லாமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் பறக்கல, இல்லைன்னா நிறைய உயிர்கள் பறந்து போயிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பைலட்டுக்கு, கேப்டனுக்கும் புரியல, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் புரியல. திரும்பி பின்னால பாக்குறாங்க, பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா பின்னால பார்த்தோன்னா அந்த டோர்கள், அவங்க டோரே பிச்சுட்டு போயிடுச்சு. மேல கூரை போய் வானம் ப்ளூவா, வானம் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவங்களுக்கு பேசஞ்சர் இருக்காங்களா, பின்னால என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல சுத்தமா. அப்புறம் கண்ட்ரோலும் டிஃபிகல்ட் ஆயிடுது. லெஃப்ட்ல ரைட்லன்னு கொஞ்சம் அப்படி பண்ணுது. கண்ட்ரோலும் ஒரு ஸ்லகிஷா இருக்கு, ப்ராப்பரா இல்ல. ஆனா பைலட் வந்து நம்ம உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆக்ஸிஜன் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா, நான் முதலே பேசியிருக்கோம். ஹைபாக்சியா அப்படின்னா அந்த ஒரு 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 லிமிட், அதாவது 12,000 அடிக்கு மேல போயிட்டா உங்களுடைய காற்றினுடைய அந்த அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால நமக்கு சுவாசிக்கிற அளவுக்கு ஆக்ஸிஜன் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அதுக்கு இது மாதிரி டிசாஸ்டர் வந்தா உங்களுக்கு தெரியும், மேல இருந்து கீழ ஆக்ஸிஜன் மாஸ்க் விழுவும், நீங்க எடுத்து போட்டுக்கணும். அது மாதிரி போட்டுக்கலாம் பேசஞ்சர். அதே மாதிரி பைலட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டா இருக்கு 2. அது வந்து எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் பேசஞ்சருக்கு போட முடியாது. ஏன்னா எல்லாம் மேல ரூஃப் எல்லாம் போயிடுச்சு. அதே நேரத்துல அந்த கீழ உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆக்ஸிஜன் கிடையாது. சோ இம்மீடியட்டா அவங்க ஒரு 12,000, 14,000க்கு கீழ வந்தாதான் பிரீத்தபிள் ஏர், அதாவது அவங்க உயிர் வாழலாம். நீங்க ஒரு ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பைலட் நம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணாருன்னா, அதாவது அந்த மாதிரி நேரத்துல 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது பிளைட் ஏற்கனவே ஸ்ட்ரக்சரலி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது. ஸ்ட்ரெயின் பண்ணுனா 2ஆ கூட உடைஞ்சு போயிடும். அப்போ வந்து நீங்க வந்து பார்த்து ஸ்பீடு இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. ஆனா குயிக்கா டைவ் பண்ணி கீழ வர்றதுன்னா ஸ்பீட் இன்கிரீஸ் ஆயிடும். ஒரு நிமிஷத்துக்கு 4,000 அடி கீழ 2 நிமிஷத்துக்குள்ள அவர் அந்த பிரீதபிள் ஏருக்கு வந்துட்டார், கீழ வந்துட்டாரு. கீழ வந்து அட்லீஸ்ட் சுவாசிக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் 23,000 அடியில வந்து பயங்கர கோல்டு, -50, -40 இருக்கும். அதுல கொஞ்ச நேரம் விட்டாலும் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஃபார்ச்சுனேட்லி அது கொண்டு வந்துட்டாரு. அவங்களால ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. என்ன காரணம், எதுல, அதெல்லாம் பண்ண முடியாது எனிவே அந்த நேரத்துல. அப்ப இம்மீடியட்டா பாக்குறாங்க வந்து அவங்களுக்கு வந்து க்ளோசஸ்ட் இடம் வந்து மாயுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐலண்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ண பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 24,000 அடியில இருந்து கீழே இறங்குற முடிய அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா சத்தம் அப்படி காத்து. அதே நேரத்துல அந்த நல்ல டெப்ரிஸ், அந்த அந்த ஃபர்ம், அந்த இன்சுலேஷன் எல்லாம் முன்னால எல்லாம் பறக்குது. சினிமால ஹாலிவுட் படத்துல வர மாதிரி பறக்குது. அதனால அவங்களால அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ட்ட பேசுறது அவங்களுக்கும் கேட்கல. ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா இவங்க வந்து அந்த ஸ்குவாக் கோடு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பாண்டர்ல எமர்ஜென்சி கோடு வச்சுட்டாங்க. 7700. இது போட்டா அந்த கண்ட்ரோலருக்கு மட்டும் தெரியும் ஏதோ ப்ராப்ளம், பயங்கரமான ப்ராப்ளத்துல ஒரு பிளைன் இருக்குங்கிறது மட்டும் தெரியும். அப்ப அந்த 12,000 அடி வந்த உடனே ஸ்லோ டவுன் பண்றாங்க. ஒரு 300 கிலோமீட்டர் அது மாதிரி. அந்த 300 கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ண உடனே கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த 2 பைலட்டுமே பேச முடியாது. அது முடிய சைன் லாங்குவேஜ்ல பேசினா ஒண்ணும் புரியல, சத்தம் கேட்கலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்றாங்க.